சேரன் மகாதேவி பேரூராட்சியில் அதிகாரிகள் அலட்சியம். ஆய்வுக்குச் சென்ற நலக்குழு உறுப்பினர்கள் அதிருப்தி. சேரன் மகாதேவி ஜூன் 20. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பேரூராட்சியில் மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் விழிப்புணர்வு மற்றும் கள ஆய்வு பணிக்காக பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்றபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆய்வின் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களின் பணிநிலை, அவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பணிச்சூழல் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள நலக்குழு உறுப்பினர்கள் முயன்றனர். ஆனால் பேரூராட்சி அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் இல்லாததுடன் அங்கு பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து பேசவும் அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆய்வுக்காக சென்ற குழுவினர் கடும் அதிருப்தி மற்றும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் கூறுகையில், அரசின் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவே நாங்கள் கள ஆய்வுக்கு வருகிறோம். ஆனால் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொள்வதும் தேவையான ஒத்துழைப்பை வழங்காமல் இருப்பதும் ஏமாற்றமளிக்கிறது. இந்த விவகாரம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என்றனர். இந்த ஆய்வில் மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினர் திருமதி தேவி இசைச்செல்வன், மாவட்ட தூய்மை பணியாளர்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் திரு அர்ஜுனன், திருமதி பாஞ்சாலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் பத்தமடை பேரூராட்சியில் இதேபோன்ற ஆய்வுக்காக சென்றபோது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் தேவையான ஆவணங்கள் மற்றும் தகவல்களை உடனுக்குடன் வழங்கியதாகவும் நலக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசு அமைத்துள்ள கண்காணிப்பு குழுக்களின் ஆய்வுப் பணிகளுக்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நலத்திட்டங்களின் செயல்பாடுகளை வெளிப்படையாக கண்காணிப்ப அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தூய்மை பணியாளரை பார்க்க வந்தோம். 4 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் தகவல்லாம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு வந்தால் எந்த அதிகாரியும் இல்லை. கேட்டால் எல்லா அதிகாரியும் லீவ் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் தூய்மை பணியாளர்கிட்ட என்ன மாதிரி குறைகளை கேட்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எதுவுமே சரியாக பண்ண மாட்டேங்காங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கேட்குறதுக்கு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதனால் நாங்கள் எப்படி நாங்கள் இவங்கள்ட்ட எப்படி கலாய்வு நாங்கள் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ நாங்கள் அதிகாரியும் இல்லை, பணியாளர்களையும் இல்லை, எல்லோரையும் வேலைக்கு இன்றைக்கி எப்போவும் 2 ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க இன்றைக்கி ஒரே ஷிஃப்ட்டாக அனுப்பி கொடுத்துருக்காங்க. 1 மணிக்கு மேலே தான் வருவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்தடுத்துக்கு நாங்கள் ஆய்வுக்கு போகணும். நீங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வர்றதுக்கு பணியாளர்கள் பார்க்குறது நாங்கள். அதனால் நாங்கள் கலெக்டர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். வணக்கம். நாங்கள் ஆதிதிராவிடர் நலக்குழுவிலிருந்து வந்திருக்கோம். சேரன் மகாதேவி பேரூராட்சி தூய்மை பணி திட்டத்தில் இருக்கிறவங்க அனைத்து மக்களுக்கும் அவங்களுக்கு உண்டான என்ன வேண்டிய அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களுக்கு உண்டான வேலையில் என்ன தேவைகள், அதை பற்றி நாங்கள் கேட்கணுன்னு வந்தோம். இங்கே ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கூட்டியே அதிகாரிகிட்ட எல்லாமே நாங்கள் இன்றைக்கி ஆய்வுக்கு வாரோன்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் யாருமே எந்த ஒரு ஒத்துழைப்பும் எங்களுக்கு தரலை. அவங்க தூய்மை பணி வேலை பார்க்குறவங்களையும் 11:30 மணிக்கு வருவாங்க. ஆனால் 11:30 மணிக்கு வரவங்க இன்றைக்கி என்னாலும் போல் இன்றைக்கி வரல. மறுபடியும் இப்போ எங்களை 2 மணி வரைக்கும் இருங்க அப்படிங்காங்க. இவங்க வந்தவங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்க முடியாது, அவங்களுக்கு அங்கே வேலைகள் இருக்குது.